ஸோ கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கான கால். ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுடைய குறி தவறாமல் இருக்கணும், இவங்களுடைய கோல் வந்து சக்ஸஸ் ஆகணும், நம்ம அச்சீவ் பண்ணது நம்மளோட கோல் கரெக்டாக அச்சீவ் ஆகணும் அப்படின்னா, ஸோ அந்த கோலுக்கு வைக்கிற அந்த இலக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த குறி தவறாமல் இருக்கணும்னா அந்த இலக்கு சரியாக இருக்கணும். ஸோ அப்போ அந்த இலக்கு சரியாக இருக்கா அப்படின்றத அவங்க இந்த ஜூலை மாதம் 1க்கு பல முறை வந்து ரீகன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ அதை பண்ண முடியாத பட்சத்தில் முருகரை கூட வேண்டுதலில் அவங்க கேட்கலாம், ஒரு பிரார்த்தனை மூலயமா கேட்கலாம். அவங்களுடைய இலக்கு சரியாக இருக்கா, சரியாக இருந்ததுன்னா அதை வந்து கரெக்டாக அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கணும், இல்லைன்னா அதை மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத முருகர்கிட்ட கேட்டாங்கன்னா கண்டிப்பாக முருகருடைய வேல் வந்து அவங்களுக்கு ஒரு சரியான இலக்கை வந்து காமிச்சு கொடுக்கும். அப்படி அந்த இலக்கை அடையிறதுக்கான சரியான ஒரு கோல் ஃபிக்ஸிங்கும் காமிச்சு கொடுக்கும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ கும்பராசி சதய நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்க பழைய, அதாவது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இல்லை கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி முருகர் மேலே ரொம்ப தீவிரமான பக்தராக இருந்திருக்கலாம், ஈடுபாடு இருந்திருக்கலாம், நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ ரீசன்ட் டைமில் வந்து அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கலாம். மேபி அவங்களுடைய இடமாற்றம் இல்லை வந்து வேலை மாற்றம் இல்லை அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், இதனால் கூட முருகர் மேலே அந்த பக்தி இல்லை அதை சார்ந்த விஷயங்கள் கம்மியாக இருக்கலாம். பட் முருகர் இவங்களுக்கு தரக்கூடியது என்னென்னா, இவங்க எப்பேற்பட்ட பரிணாமத்தை நோக்கி போனாலும் அந்த முருகர் மேலே இவங்களுக்குள்ள ஈடுபாடு கம்மியானாலும் பட் முருகர் எப்போவுமே இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த எல்லா வித மாற்றத்துலேயும் நிச்சயமாக இருப்பார். ஸோ கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த ஜூலை மாதம் இவங்களுடைய உடன் பிறந்தோரோட சேர்ந்து சில காரியங்களில் ஈடுபடணும். ஸோ உடன் பிறந்தோரோட ஏதாவது வாக்குவாதம் சண்டை இருந்தால் இந்த மாதம் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுறது அதுவும் ரொம்ப நல்லது. அப்படி அதெல்லாம் இல்லை அப்படின்றவங்க முருகரையே கூட பிறந்த ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ எடுத்துக்கிட்டு இந்த மாதம் செய்யக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளில் அவங்க ஈடுபடலாம். கண்டிப்பாக முருகருடைய துணை நிச்சயமாக அவங்களுக்கு கிடைச்சே தீரும். ஏன்னா முருகர் எப்போவுமே அவங்களோட தான் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து ஸ்ட்ராங்காக கன்வே பண்ணுறாரு. ஸோ இந்த மாதம் முருகருடைய பேரால் எல்லாமே அவங்க செய்யலாம் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது.